இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நம் தேவாங்க குலத்தினர் அனைவருக்கும் என் வணக்கம். முதல் பாகத்தில் இதுவரை தேவாங்கர் பெயர் காரணம், தேவாங்கர் குலத்தின் பெருமைகள், தெய்வீக பிராமணர்கள் என்று ஏன் அழைக்கப்படுகிறோம், தேவாங்கர் வரலாற்றை யார் யார் எழுதியிருக்கிறார்கள், அவதாரம் என்றால் என்ன, எத்தனை அவதாரங்கள் எடுத்தார் என்ற கேள்விகளுக்கு நூலாசிரியர் திரு அறிவழகன் அவர்கள் விளக்கமாக பதிலளித்துள்ளார். இந்த பாகத்தில் தேவலரின் முதல் அவதாரம் பற்றி உரையாட வந்துள்ளார். வணக்கம் சார். இதுவரைக்கும் நம்ம தேவாங்கர் சமூகத்தில் தேவாங்கர் புராணத்தை பலரும் மீண்டும் மீண்டும் எழுதியிருக்காங்க. இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறார்கள்? முதலில் ரிக்வேத நூலில் பிரம்மாண்ட புராணம் குறிப்பு இருக்கிறதாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பிரம்மாண்ட புராணத்தில் ஆகட்டும், வேதங்கள், இதிகாசங்கள் போன்ற பல எத்தனையோ நூல்களில் தேவாங்கருடைய புராணம் இருப்பதையும் முன் பாகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இத்தனை நூல்களிலும் தேவாங்கர் புராணம் இருப்பதற்கு இதனுடைய பூர்வத்தில் இந்த கதை எப்படி வந்தது, யாரால் சொல்லப்பட்டது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது 4 இடங்களில் இந்த குறிப்புகள் இருக்கின்றன. ஒன்று, சிவபெருமான் முருகனுக்கு தேவருடைய சரீரத்தை உபதேசித்துள்ளதாக ஒரு இடத்தில், இன்னொரு இடத்தில் சாம்பலிங்க மூர்த்தி சண்முகனுக்கு தேவருடைய சரீரத்தை உபதேசித்துள்ளார். மூன்றாவதாக நந்தியம் பெருமாள் பிரம்மதேவனின் புதல்வர் சனத்குமார மகரிஷிக்கு தேவருடைய சரீரத்தை உபதேசித்துள்ளார். 4வது சூதமா முனிவர் முனிவர்களுக்கு தேவருடைய சரீரத்தை உபதேசித்துள்ளார். சரி, இந்த 4 இடங்களிலும் தேவாங்கர் தேவனுடைய சரீரத்தை சொல்லியிருக்கிறார். இந்த 4 இடங்களிலும் தேவனுடைய சரீரத்தை சொல்லுகின்ற பொழுது 4 இடத்திலும் ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு தான் அந்த தேவனுடைய சரீரத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த கருத்து என்று கேட்டால், தேவாங்கனுடைய சரீரத்தை கேட்கப் போகிறவர்கள் மிக மேலான பராங்கதி என்றால் சிறந்த பதவியை அடைவார்கள் என்றும், சகல பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் என்றும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் யாவும் நிறைவேறும் என்றும், ஞானமும் வீடு பேரும் என்றால் மோட்சம் என்று பொருள், வீடு பேரும் அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த தேவனுடைய சரீரத்தை பயபக்தியுடன் கேளுங்கள், அதனால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டுத்தான் தேவனுடைய சரீரத்தை சொன்னதாக குறிப்புகள் உள்ளன. இந்த விளக்கத்தின்படி இப்பொழுது புரிந்திருக்கும் ஏன் தேவாங்கருடைய புராணத்தை நம்முடைய முன்னவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள் என்றும், இந்த தேவனுடைய சரீரத்தை கேட்டவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று இந்த கருத்துக்களின் மூலம் புரிய வரும். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த தொடரை பார்த்துட்டு இருக்கிற நம்ம தேவாங்க சமூகத்தினர் அனைவரும் பாக்கியசாலிகள் என்று நான் நினைக்கின்றேன். தேவாங்கர் குலத்தின் ஆதி மூலம் முதல் அவதாரம் பற்றி கூறுங்க. ஆதி மூலம் முதல் அவதாரம் பற்றி. முதல் அவதாரம் எப்படி எடுத்தார், எங்கு எடுத்தார், அந்த சூழலை சொல்வதற்கு முன்னால், சிவனுடைய கருணையால் பிரம்மன் பல உலகங்களை படைக்கிறார், பூமியை படைக்கிறார், பூமியில் அடங்கும் வித்தியாசமான பல நிலங்களை படைக்கிறார். அதன் பின்னர் விலங்குகள், பறவைகள் போன்ற இயங்கும் பொருளையும், மரம், மலை போன்ற இயங்கா பொருளையும் அளவில்லாமல் படைக்கிறார். அதன் பிறகு மனு என்ற மனிதனை படைக்கிறார். அந்த மனு என்ற மனிதனுக்கு பிரம்மன் ஒரு கட்டளை இடுகிறார், அனைவருக்கும் ஆடை நெய்து தருக என்று கட்டளை இடுகிறார். மனுவும் அவ்வாறே ஆடைகள் நெய்து அனைவருக்கும் கொடுக்கிறார். ஆனால் அவர் சிவன் பக்தன், சிவனையே தியானித்துக் கொண்டு இருந்ததால் குறுகிய காலத்தில் அவன் வீடு பேரடைந்து முக்தி அடைந்து சிவனுடைய திருப்பாதம் அடைந்து விடுகிறார்கள். அதனால் மீண்டும் எல்லோருக்கும், தேவர்களாகட்டும், மன்னவர்களாகட்டும், மக்களாகட்டும், எல்லோருக்கும் ஆடைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் என்று முறையிடுகிறார்கள். பிறகு பிரம்மன், இந்திரன், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிவனிடம் போய் மானம் காப்பதற்காக எங்களுக்கு ஆடைகள் வேண்டும், அதே நேரத்தில் வைதிக கர்மங்கள் செய்ய, தெய்வத்தன்மை கிடைப்பதற்கு, பூணூல் வழங்குவதற்கும் எல்லா காரணங்களுக்காகவும் எங்களுக்கு ஒரு மகா புருஷனை தோன்ற செய்க என்று எல்லோரும் சிவனிடம் வேண்டுகிறார்கள். சிவன் தியானித்து, ஏற்கனவே முதல் பாகத்தில் சொல்லியிருக்கேன், சிவனுடைய நெற்றிலிருந்து தேவலர் ஜோதியாய் வெளிப்பட்டு தேவலர் தோன்றினார் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு தேவலர் தோன்றுகிறார். அப்பொழுது சிவன்தான் அந்த உருவத்திற்கு தேவலர் என்று பெயரிடுகிறார்.
சிவன் உடனே அந்த தேவலனுக்கு கட்டளையிடுகிறார். அது என்னவென்றால், உன்னாலே உலகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு உபகாரம் உள்ளது. சொல்லிவிட்டு நீ திருப்பார்கடலுக்கு சென்று ஆதிசேடனை படுக்கையில கொண்டிருக்கும் பரந்தாமனை அணுகி அவரது உந்தி தாமரை நூலை வாங்கி ஆடைகள் நெய்து தேவர்களுக்கும் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் நெய்து கொடுத்து அவர்களுடைய மானத்தை காப்பாயாக என்று ஒரு கட்டளை இடுகிறார். கட்டளையிட்ட பிறகு, நீ தேவர்களுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போவதால் நீ தேவாங்கன் என்று ஒரு பெயரை பெறுவாயாக என்று ஆசி வழங்கி கட்டளையிட்டு அனுப்பிவிடுகிறார். தேவலர் அடுத்து பார்வதி தேவியை வணங்கி, நான் நூலை பெற்று வர வேண்டும், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் சுகமாக சென்று வர வேண்டும், எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று வேண்டுகிறார். பார்வதி தேவியும் தேவலருக்கு, நீ நினைத்த காரியம் நடக்கும், ஒருவேளை உனக்கு போகும் பொழுதோ நூலை பெற்றுக்கொண்டு வரும் பொழுதோ உனக்கு ஒரு இடையூறு துன்பம் ஏற்பட்டால் உடனே என்னை நினைக்கவும், நினைக்கிற நேரத்தில் நான் காட்சி கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என்று அருள் பாவித்து தேவலரை வழிநடத்துகிறார். தேவலரும் அவ்வாறே மகாவிஷ்ணுவுடன் சென்று உந்தி தாமரை நூலை பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுது மகாவிஷ்ணு தேவனிடம், நீ நூலை பெற்றுக்கொண்டு போகும் வழியில் அசுரர்கள் முனிவர் வேடமிட்டு உன்னை தாக்கி அந்த நூலை கவர வருவார்கள், நீ அவரையும் வெல்வாயாக என்று அவருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துவிட்டு, அவர் தன்னிடம் இருந்த ஒரு சக்கரப்படை ஒன்றையும் அந்த உந்தி தாமரை நூலையும் தேவலருக்கு கொடுத்து ஆசி வழங்கி வழி அனுப்புகிறார். தேவலர் அந்த நூலை பெற்றுக்கொண்டு வரும் வழியில் ஆசிரமத்தில் தங்குகிறார். மகாவிஷ்ணு சொன்னபடியே அந்த முனிவர் வேடமிட்ட அசுரர்களும் நிறைய பேர் தங்குகிறார்கள், உறங்குகிறார்கள். விடுகிறது. உடனே அந்த விடியலின் போது அந்த முனிவர் வேடமிட்ட அசுரர் வேடம் பூண்டு தேவலரை அந்த நூலை கவர்வதற்காக தாக்குகிறார்கள். தாக்கியவுடன் இவர் விஷ்ணு கொடுத்த அந்த சக்கரப்படையினால் அவரை அழிக்கிறார். இருந்தாலும் அந்த அரக்கர்களில் 5 அரக்கர்கள் பலசாலிகள். அவர் சாகாவரம் பெற்றிருக்கிறார்கள் ஒன்று. அதனால் அவரை கொல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் அந்த 5 அரக்கர்கள் ஒன்று சேர்ந்து தேவலரை தாக்குகிறார்கள். தேவலர் மயக்கமடைந்து நினைவிலிருந்து கீழே விடுகிறார். உடனே சுதாரித்துக் கொண்டு பராசக்தி சொன்னாரே அல்லவா, பராசக்தியை நினைத்து வழிபடுகிறார். அடுத்த கிரம் பராசக்தியும் காட்சி தருகிறார். காட்சி தந்து அந்த சில அரக்கர்களை தன்னுடைய சூலாயத்தால் அழிக்கிறார். அழிக்கின்ற பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், ஒரு அரக்கனை கொல்லும் பொழுது, சூலாயத்தால் கொல்லும் பொழுது ரத்தம் கீழே விழுந்தால் அந்த இரத்தத்திலிருந்து பல அரக்கர்கள் தோன்றுவார்கள். இது அவர்கள் பெற்ற சாபம். அரக்கர்களை ஒரு பக்கம் ரத்தம் விடுகிறது, அரக்கர்கள் தோன்றுகிறார்கள். அந்த அரக்கர்களுடைய ரத்தம் பூமியில் கீழே விழுவதற்கு முன்னால் சிங்கமும் அதை உணர்ந்து சிங்கம் அந்த ரத்தத்தை குடித்து கொண்டு வருகிறது. அந்த அம்மன் காட்சி கொடுத்த பராசக்தி வந்தார் அல்லவா, அவரும் அரக்கர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த 5 பலசாலியான அசுரர்கள் அவர்கள் அந்த அம்மன் தாக்குகிறார். தாக்குகின்ற பொழுது அந்த 5 பலசாலியான அரக்கர்களுடைய ரத்தம் மட்டும் 5 நிறமாக மாறுகிறது. அந்த 5 நிறமாக மாறியவுடன் ஏன் மாறுகிறது என்று கேட்டால், அந்த 5 அசுரர்கள் அந்த அவர்களுடைய 5 ரத்தமும் தேவலர் இந்த நூலை உருவாக்க வேண்டும் சிவன் கட்டளையிட்டார் அல்லவா, அந்த நூலுக்கு வண்ணமாக இருந்து அந்த வண்ணத்தின் மூலம் தேவர்களை அலங்கரிக்க வேண்டும், அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற வரம் அந்த 5 அரக்கர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் தான் அந்த 5 நிறமாக காட்சியளிக்கிறது. தேவலர் தன்னுடைய கொண்டு வந்த தாமரை நூலால் அந்த 5 நிறங்களை நினைத்து எடுத்துக்கொள்கிறார். இது ஒரு குணம். அடுத்து என்ன நடக்கிறது என்றால், அந்த அரக்கர்கள் எல்லாம் கொள்கின்ற பொழுது ரத்தம் கீழே விழுந்தால் அரக்கர்கள் தோன்றுகிறார் என்று சொன்னேன் அல்லவா. இது சிங்கம் உணர்ந்து போய் அந்த ரத்தங்கள் கீழே தரையில் விழுவதற்கு முன்னால் அந்த சிங்கம் குடித்து கொண்டு வருகிறது. அப்பொழுது அரக்கர்களையா அழித்துக் கொண்டிருக்கிற சூழல் ஏற்படுகிறது. இருந்தாலும் அந்த சிங்கம் குடித்த ரத்தங்கள் தன்னுடைய காதின் வெளியே வெளிப்பட்டு 2 இரத்த துளிகளாக கீழே விழுந்து அது 2ம் மானிட பிறவியாக காட்சி கொடுக்கிறது. அந்த மானிட பிறவி வந்தவுடன் சிங்கம் அவரின் அந்த 2 உருவத்தை கொல்ல போகிறது. அந்த 2 மானிட பிறவியிடம் அம்மனிடம், தாயை எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் அந்த தேவருடைய மகரிஷி தேவாங்கனுடைய
வாரிசுகளுக்கு வழித்தோன்றலுக்கு நாங்கள் தொண்டர்களாக இருந்து காலம் காலமாக இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று பராசக்தியிடம் அந்த 2 மானிட பிறவிகள் வேண்டுகின்றன. அம்மனும் அதை உணர்ந்து, நீங்கள் இனிமேல் தேவனுடைய குலத்திற்கு நீங்கள் வழி வழியாக அவங்க வம்சாவளிக்கு நீங்கள் தொண்டர்களாக இருந்து நீங்கள் தொண்டு செய்வீர்கள் என்று சொல்லி நீங்கள் சிங்கத்தார் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று அம்மன் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்கிறது. அடுத்ததாக இந்த பராசக்தி காட்சி கொடுத்தார், சிங்கத்தின் இந்த காட்சி கொடுத்தார் என்று சொன்னீங்கல்லவா, அந்த பராசக்தி எந்த மாதிரி காட்சி கொடுத்தார் என்றுதான் இந்த புராணத்தின் முக்கிய அம்சம். எப்படி என்று கேட்டால், அந்த பராசக்தி சிங்கத்தின் மீது அமர்ந்து தலையில் ஒளிமயமான நவரத்தின கிரீடத்துடன் பிரகாசமாக தோன்றுகிறார். அந்த தலையில் அணிந்து வந்த ஒளிமிக்க நவரத்தின மகுடத்தை அணிந்து வந்ததால் மிச்சம் இருந்த அந்த ஒளி வெள்ளத்தில் மிச்சம் இந்த அரக்கர்களின் கண்கள் எல்லாம் ஒளியிழந்து போகிறார்கள். இந்த தோற்றம்தான் பராசக்திக்கு சவுடேஸ்வரி என்னும் சிறப்பு பெயர் உண்டானது. சவுடேஸ்வரி பெயர் எப்படி வந்தது என்று கேட்டால், கோடி சூரிய பிரகாசம் கொண்ட கிரீடத்தின் ஒளியால் அரக்கர்கள் கண்கள் மழுங்கி போனதால் அன்னைக்கு என்றால் அம்மனுக்கு, அந்த காட்சி கொடுத்த அம்மனுக்கு சூட அம்பிகை, சூட என்றால் கிரீடம் என்று பொருள், சூட அம்பிகை அல்லது சவுடாம்பிகை என்ற திருநாமம் வழங்கலாயிற்று. இந்த சவுடாம்பிகை என்ற பெயர்தான் பின்னர் சவுடேஸ்வரி என்று அழைக்கலாயிற்று. பிறகு அந்த தேவலனை பார்த்து அம்மன் சொல்கிறார், நீ என்னை அமாவாசை இரவிலே நினைத்து நான் உனக்கு காட்சி கொடுத்ததால் இந்த அமாவாசை எனக்கு பிறந்த தினம். ஆகையால் நீயும் உன் குலத்தவரும் அமாவாசை தோறும் வேறு காரியங்கள் எதுவும் செய்யாமல் என்னை நினைத்தால் சீரும் சிறப்புமாக செல்வமும் புகழோடு ஆயிலும் ஆரோக்கியமாக பெற்று நலமுடன் வாழ்வீர் என்று கூறி அருள்வாக்கு கூறி சவுடேஸ்வரம்மன் மறைந்து சென்று விட்டார். ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் அமாவாசை என்று காட்சி அளிச்சதா சொல்றீங்க. சரி, அம்மனின் வாக்கை நமது குலத்தவர் பின்பற்றுகிறார்களா? இருக்கும் இந்த சின்னாலப்பட்டியில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் எந்த தொழிலும் செய்யாமல் நெசவும் நெய்யாமல் அம்மனை நினைத்து வழிபட்ட காலங்கள் உண்டு. அதற்கு பெயர் நேயக்கட்டு என்று சொல்வார்கள். அப்பொழுது முன்பெல்லாம் அம்மனை தான் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் வழிபடுவதை விட அவரவர்கள் விரும்பும் இறைவனை வேண்டி வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பிரதாயம் இருக்கிறது, ஆனால் அம்மனை வழிபடுவதில்லை, மற்ற தெய்வங்களை வழிபடுகிறார்கள். நான் இந்த பதிவின் மூலம் ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். இது நமது சமூகத்தின் இந்த வழிபாடு இருக்கிறதா, இது நமது சமூகத்தின் ஒரு குறையாக நான் கருதுகிறேன். ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மனை நம் குலதெய்வமாக வழிபடுவதன் காரணம் என்ன? வேறு ஏதேனும் சிறப்பம்சம் உள்ளதா? தேவலர் சிவனின் கட்டளையை பெற்று பராசக்தியிடம் ஆசி கேட்டார். பராசக்திக்கும் இடையூறு வந்தது, பராசக்தியை வேண்டினார், பராசக்தியும் காட்சி கொடுத்தது. அம்மனே நினைக்கிறார், தேவாங்கர் குலத்துக்கென்றே தான் சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை பார்வதி தேவியினுடைய திருவுளத்தில் தோன்றியதால் தான் ஸ்ரீ சூடாம்பியாக காட்சி கொடுத்தார். இந்த காரணங்களினால் தான் நம் குலத்தில் ஒரு சடங்குகள் நடைபெறுகின்றன. எப்படி என்று கேட்டால், நம் குலப்பெண்களை ஸ்ரீ சவுடேஸ்வரின் அவதாரங்களாக தான் எல்லோரும் கருதுகிறோம். நம் குலப்பெண்களை ஸ்ரீ சவுடேஸ்வரியின் அவதாரங்களாக கருதுகிறோம். அதுவும் எப்படி என்று கேட்டால், நம்முடைய குல சம்பிரதாயத்திலும் திருவிழா காலங்களிலும் கும்பாபிஷேக காலங்களிலும் நாம் நம்முடைய தேவாவுடைய குலப்பெண்களுக்கும் கன்னிப்பெண்களுக்கும் சுமங்கலிக்குத்தான் முதல் மரியாதையை கொடுக்கிறோம். இந்த ஏன் மரியாதை கொடுக்கிறோம் என்றால், நம்முடைய குலப்பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதால் ஸ்ரீ சவுடேஸ்வரிக்கு மரியாதை தருவதாக என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் இதை வழிநடத்துகிறார்கள். இன்னும் குறிப்பாக திதி காலங்களில் பிரசாதத்தை எண்ணுமக்கள் என்று சொல்லுவோம். அந்த எண்ணுமக்கள் பெண்களுக்குத்தான் நாம் முதல் மரியாதை செலுத்துகிறோம். அது இந்த சம்பிரதாயம் நம் குலத்தில் மூத்த மகள் முதல் மகளுக்கு மரியாதை அல்லவா இந்த மரியாதை. இந்த சடங்கு, இந்த வழிபாடு, இது நமது சமூக குல பெண்களுக்கு கிடைக்கும் மாபெரும் சிறப்பம்சமாகும்.